சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலில் விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க. அதாவது இந்த ஆனி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் பாவத்திலே சூரிய பகவானும் அதே போல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் 5ஆம் பாவத்தில் செல்கிறாரு. ஜென்மஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் 11ல் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இல்லைங்களா, 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அதுக்கு ரெட்ரோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர். அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது. இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில். குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதே போல் ஜூலை மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 13, 14, 16 ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன், என்னென்ன சாமியை கும்பிடணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். தெளிவாக கேளுங்க. மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆனி மாதம் விசுவாவசு வருடம் 2025 என்ன பலன் அப்படிங்கிறத இலாபரேட்டாக விரிவாக கவனிங்க. முதல்ல இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களோட ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் பாவத்தில் அஸ்தமனம் ஆகிறாரு. இதில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு நன்மை இருக்கக்கூடிய விஷயம் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க உங்களுக்கு. அடுத்ததாக 11ல் இருக்கக்கூடிய சந்திரன். இந்த மாதம் ஆரம்பிக்கிறப்ப சந்திரன் 11ல் இருந்தால் உங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறார். அதனால் லாபம் உயரும் மீனராசிக்காரங்களுக்கு, அதில் குறைவே இல்லை. முக்கியமாக கவனிச்சிங்கன்னா 6ல் செவ்வாய் கேதுவினுடைய அஸ்தமனம், 12ல் ராகு செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாக கூடிய சனி பகவான், 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. அப்புறம் இந்த சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் இருக்காருங்க. இந்த மாதம் 29ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷபராசிக்கு உங்களுடைய 3ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் மாறுறார். சுக்கிரனை கவனிச்சிங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி தான், அதே மாதிரி அட்டமஸ்தான அதிபதி தான். இந்த 2க்கும் உடையவர் சுக்கிரனே. அவர் கவனிச்சிங்க அப்படின்னா 3ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சிகள், நல்ல போற்றுதலான சூழ்நிலைகள், ஏற்றமான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே உருவாக்குவார். ஏன்னா சுக்கிரன் பணம் காசுக்கு அதிபதியாக இருக்கிறவர். கலத்திரனை குறிக்கக்கூடியவர். கலத்திரம்னா யார் அப்படின்னா வாழ்க்கை துணைவர். நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை குறிக்கும், நீங்கள் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவரை குறிக்கும். அதுதான் கலத்திரன் அப்படின்னு பேர். கலத்திரகாரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன். இப்போ கலத்திரகாரகன் 2ஆம் பாவத்தில் வருவது ரொம்ப நாளாக திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணத்தை கூட்டி வைக்கும். அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மீனராசிகளுக்கு திருமணம் கைகூட்டும். இல்லை நாங்கள் திருமணம் ஆகி பிரிஞ்சு இருக்கோம், வேலை நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், இல்லை அவங்க இன்னொரு நாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க,
இது மாதிரி நாங்கள் பிரிஞ்சு இருக்கோங்க, எங்களுக்குள்ளே நாங்கள் எப்போ தான் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இம்மாதத்தில் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்குறார். நல்ல அபிவிருத்தியை தராரு, நல்ல வளர்ச்சிகளை தராரு. 2ஆம் இடத்திலே செல்லக்கூடிய சுக்கிரன் அவர் 3ஆம் பாவத்துக்கு மாறுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, புதிய வகையான பரிமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னேற்றங்கிறது மிக 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 அவசியங்க. முன்னேற்றம் இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஒன்று சம்பள முன்னேற்றமாக இருக்கணும், அல்லது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அங்கீகார முன்னேற்றமாக இருக்கணும், இருக்கக்கூடிய ஜாபில் ஒரு ப்ரமோஷன் அது ஒரு முன்னேற்றமாக இருக்கணும், படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமாக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா அடுத்து குழந்தைகள் பிறக்கணும், குழந்தைகளுக்கு வளர்ச்சி அப்படின்னு அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி ஒரு மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த முன்னேற்றத்தை ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னா 3ஆம் பாவம். அதுக்கு ஒரு 3rd ஹவுஸ் தான் சிக்னிஃபிகண்ட் முன்னேற்றத்திற்கு, ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு. அந்த இடத்துல இப்போ சுக்கிரன் உட்கார்றதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம், உங்களுடைய குடும்பம் ஆகட்டும், உங்களுடைய சார்ந்தவங்களாகட்டும், எல்லாருமே ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தை நோக்கி மாற போறீங்க. நீங்கள் படிக்கிற மாணவர்னா அந்த படிப்புலேருந்து அடுத்த இன்னொரு உயர் படிப்புக்கு போகக்கூடியது. இல்லை நான் படித்து முடிச்சுட்டே வேலைக்கு போகணுன்னு பார்த்துட்ருக்கீங்களா, நல்ல வேலைக்கு கிடைக்கிறது. நான் வேலை பார்த்துட்ருக்கேன், மனசுக்கு சந்தோஷமான ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனராசிக்காரங்களா, அதே மாதிரி இந்த வேலையை விட உயர்வான வேலைக்கு, சந்தோஷமான வேலைக்கு நீங்கள் சேருவீங்க. இல்லை சந்தோஷமான வேலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மீனராசிக்காரங்க, உங்களுக்கு சம்பளத்தில் உயர்வு ஏற்படணுமா, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா, அதை ஏற்படுத்தி வைப்பார் இந்த சுக்கிர பகவான். அதனால் சுக்கிர பகவான் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம், அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு முக்கிய கிரகம். அவர் நல்ல இடத்துல இருக்கார், அது ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகளாக ஆகுது. இதில் முக்கியமாக இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவினுடைய அஸ்தமன காலம் போகுது. அதனால் ஒரு முதலீடு செய்வதில் 1க்கு 2 முறை யோசிச்சுட்டு முதலீடு பண்ணுங்கள். அதுமாரி ஆன்லைனில் ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, யாருக்கோ பணம் அனுப்புகிறீங்க, அப்போது ரொம்ப கவனமாக அனுப்புங்க மீனராசிக்காரங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அது தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனா குரு அஸ்தமன காலம், உங்களோட ராசிநாதன் சூரியனுடன் அஸ்தமனாகிறதுனால. அதேமாதிரி ஒரு சிலருக்கு அரசாங்க ரீதியாக சில அபராதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அரசாங்க அபராதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மீனராசிக்காரங்க முக்கியமாக இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சனி பகவான் வழிபாடு, அடுத்ததாக பெருமாள் வழிபாடு. பெருமாளை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நிறைய தினங்கள் வருது. குறிப்பாக ஏகாதசி வருதுங்க இந்த மாதத்தில். ஏகாதசி கவனிச்சிங்கன்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஏகாதசி வருது. அந்த வளர்பிற ஏகாதசியில், அதே போல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இந்த மாதிரி தினங்களில் பெருமாளுக்கு துளசியினால் அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா கர்ம வினை தோஷங்கள் போகும். மீனராசிக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஏற்படும். ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணத்தை கூட்டி வைப்பார் பெருமாள் மகாவிஷ்ணு நாராயணர். அதனால் இந்த வழிபாடை செஞ்சு வாங்க, நல்ல பலனை அடையுங்க. சிவாய நமக. அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது, நிறையா கிடைக்குது, இல்லை கம்மியாக கிடைக்குது, தடையாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது. அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும், அது எது மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியனுடைய நம்பர் இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன், சென்னை திருவான்மியூரில். நேரடியாக கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன், நான் ஃபோன்லேயே உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நிறைய நம்ம இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, நிறைய கிரக பிரவேசங்கள், அதே போல் சரியாக சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால
ஒரு தினம் அல்லது மறுதினம், இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னைக்கோ அல்லது மறுநாள்லையோ நீங்கள் உடனே கூட அல்லது 2-3 நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு உண்டான பலன்களை ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சிவாய நமः.